ஒரே நாள் இரட்டை போராட்டம். ஆனா ஒரே டார்கெட்டு. டிவிகே விஜய் தாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் திமுகவுடைய மாணவர் அணியினர். ஒரு பக்கம் தஞ்சாவூர், இன்னொரு பக்கம் கோவை. அதாவது அதிமுக விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடினாங்க. ஆனா உள்ளுக்குள்ளாரியே போட்டி அதிமுக எஸ்பி வேலுமணி பங்கெடுக்கல. அதே நேரத்துல ஒரு ட்விஸ்ட், தங்கமணி எடப்பாடியோடு சேர்ந்து பயணத்தை தொடர்கிறார். என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகவுல? எப்படி எடப்பாடி எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்றாரு? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின், அதுல குறிப்பா போதும்பா போதும் நான் பாத்துக்கிறேன் இனிமே அப்படின்னு புது ரூட் எடுக்கிறாரு. அதனால மிரள தொடங்கி இருக்கும் மாஜிக்கல் அப்படிங்கிறாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி சம்பவம் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடியின் ஒற்றை டார்கெட், இரட்டை டாஸ்க், தங்கமணி தந்த ட்விஸ்ட், வேலுமணி ஷாக். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கும் ட்ரிபிள் வி ஆபரேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தவேக அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய விவசாயிகளை அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, வஞ்சித்து விட்டது தவேக அரசாங்கம். விவசாய விரோத விஜய் அப்படின்னு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் தன்னுடைய அறைய மாத்திர அதுல காட்டுற அக்கறை, ரீல்ஸ்ல காட்டுற அக்கறை விவசாயிகளுடைய நலன்ல காட்டல, பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யல, விவசாயிகளுக்கான எதையுமே பண்ணல. மேகதாதுல அங்க கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் குறுக்க அணை கட்டுறாங்க, அதை தடுக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காவிரி நீர் முழுமையாக நமக்கு வரல, மாதந்தோறும் இவ்வளோ டிஎம்சி தரணும்னு சொல்றாங்க, அதை எதையுமே பெற்று தரல, ஒன்னுத்துக்குமே செயலற்ற ஆட்சியா இருக்கு அப்படின்னு கடுமையாக முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜயை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடிங்க. தஞ்சாவூர்ல அவர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்கள்ல அதிமுகவினர் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. இதுல இங்க காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாத்தியது எடப்பாடி தான். அதே மண்ணில் விவசாயிகளுக்காக போராடுறாரு. இவர் தாங்க ரியல் விவசாயியின் மகன், ரியல் விவசாயி. அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கணும்னு சொன்னாரு சிஎம். இந்த ஜென்மத்திலே எதுவும் பண்ணல விவசாயிகளுக்கு அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க. ரத்தத்தின் ரத்தங்கள். சரி, அதிமுக அறிவித்த இந்த போராட்டத்துல பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ்பி வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அந்த டீமு படை பங்கேற்கல. இது சம்பந்தமா எடப்பாடி அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏங்க, சீப்பை எடுத்து ஒளி வச்சுட்டா திருமணத்தை நிறுத்திட முடியுமா என்ன அப்படின்னு நம்ம வடிவேலு அவர்களுடைய பாணியிலேயே பதிலடி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் திருமதி வி கே சசிகலா, திரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட அவங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து மீண்டும் அதிமுக குள்ளாரியா என்ன நடந்துட்டு இருக்கு, போட்டி அதிமுக எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்க, இதெல்லாம் இங்க பேச வேண்டிய விஷயம் இல்லைங்க, நாங்க உள்கட்சி மீட்டிங்ல நாங்க பேசிப்போம் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா கொஞ்சம் கோபம் முகத்துல இருந்தது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுக குள்ளார அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளிட்ட டீம் விவசாயிகளுக்கு ஆதரவான இந்த போராட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம், ஆனா இப்ப என்ன தூக்கி தேனி மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க, அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு. நத்தம் விஸ்வநாதன் அவரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாத்திருக்காங்க. வெவ்வேறு மாவட்டங்கள்ல போடாம எங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே போட்டிருந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும். சோ இப்படி மாத்தியதாலையும் இதனாலையும் தான் நாங்க இந்த போராட்டத்துல பங்கெடுக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. மற்றபடி நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க இணைந்து போராடல, ஆனா பிரிஞ்சும் போகல, அதிமுக தான் அப்படின்னு புது டிசைன்ல பேசியிருக்காரு. அதிமுக என்றாலே ஓயாத கோஷ்டி பூசல் தான் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. போட்டி அதிமுகவா செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி 2011 காலகட்டத்துல தேமுதிகவை எப்படி போட்டி தேமுதிகவா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக அப்ப நிறுத்தினாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அதே மாதிரியான பாணியை தான் இப்ப விஜய் அவங்களுடைய கவர்மெண்ட்டும் கையாளுறாங்க அப்படின்னு எடப்பாடி டீம் டவுட். இங்க உள்ளுக்குள்ளார இருந்தே போட்டி அதிமுகன்னு அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, போன முறையாவது எதிர்கட்சி அப்படின்னு ஒரு அந்தஸ்து இருந்துச்சு, எதிர்கட்சி தலைவர்னு. இப்ப அதுவும் இல்லை எடப்பாடிக்கு. அதையும் தக்க வச்சுக்கணும். 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இல்லாம போயிட்டாங்க. சொந்த கட்சியில 47 எம்எல்ஏக்கள்ல இருந்து 6 பேர் தாவேகா பக்கமும் போயிட்டாங்க. இப்படி நான் ஸ்டாப் நெருக்கடிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீம் பின்னாடி அவங்க டெல்லி கிட்ட எல்லாம் போய் பேசியிருக்காங்க, புரிஞ்சிருப்பீங்க.
அங்கிருந்து நீங்க பிரிஞ்செல்லாம் போயிடாதீங்க, உள்ளுக்குள்ளாரியே இருங்க அப்படின்னும் சில மெசேஜ் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய திட்டங்கள் என்னன்னா, இங்க அதிமுக முழுமையா பஞ்சாயத்தாகி இல்லாம போயிடக்கூடாது. அதிமுக இங்க களத்துல இருக்கணும். அதே நேரத்துல இந்த குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நாட்டாமை போல டெல்லிக்கிட்டே போய் முறையிடுவாங்க. அவங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப ஆளும் தாவேக்காவுக்கு எதிராக குடைச்சல்களை கொடுக்கலாம். நம்ம வழிக்கு வரலைன்னா உட்கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வச்சு யாராவது ஒருத்தரை நெருக்கடிக்கு ஆளாக்கலாம் அப்படின்னு அந்த வழக்கமான கேமை ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த பக்கமும் போயிடாதீங்க. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார நீங்க என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னும் போட்டி டீம் கிட்ட அவங்க மெசேஜ் கொடுத்திருக்கிறதாக தகவல். இது இங்க இருக்கக்கூடிய சேலம் டீமுடைய டவுட்டாகவும் இருக்கு. அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இறங்கி அவங்களும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு டிவிகே கொண்டு போறாங்க. அதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி முறியடிக்கிற மாதிரி டிஎம்கே கொண்டு வந்து நிறுத்திடணும்னு வேகம் காட்டுறாங்க. அப்ப களத்துல நம்ம இல்லாம போயிட்டா ஆபத்து அப்படின்னு சுத்தி இருக்கிற இந்த நெருக்கடிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தற்போது இறங்கி தன்னுடைய சேஃப் ஜோன்ல இருந்து ஆட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதுலயும் போட்டி டீம் செல்வாக்காக இருக்குன்னு சொல்லப்படுகின்ற டெல்டால இருந்து தன்னுடைய ஸ்கெட்சை முன் வச்சிருக்காரு. அதாவது டார்கெட் டிவிகே அரசாங்கம் அப்படின்னாலும் கூட இரட்டை டாஸ்க். ஒன்னு போட்டி அதிமுகவினரை அவங்களுடைய செயல்பாடுகளை முறியடிக்கணும், இன்னொன்று பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை தற்போதே பெறணும். அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கணும்னு தீவிரம் காட்டியிருக்காரு. இதுல முக்கியமான ட்விஸ்டே என்னன்னா, எஸ்பி வேலுமணி டீம்ல இருந்த மாஜி மினிஸ்டர் திரு தங்கமணி இப்ப தர்மபுரியில போராட்டத்துல பங்கெடுத்திருக்காரு. அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு விசாரிச்சா இங்க இந்த டீம்லயுமே ஒரு முடிவுக்கு வராம மாறி மாறி கருத்துக்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த மாதிரியான விவசாயிகள் போராட்டத்துல பங்கெடுத்தா மட்டும்தான் சரியானதா இருக்கும். பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தோல்விகளை ஆராயணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிற எல்லாவற்றுக்குமே ஒருங்கிணைந்து விஷயத்தை முன்னெடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க. எடப்பாடி அவருடைய வாரிசு திரு மிதுன் அவங்களுடைய டீமு சீனியர்கள் கிட்ட தனித்தனியாகவும் பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாதானம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த முயற்சிகளும் ஒரு பக்கம் எடுக்க அட்லாஸ்ட் இப்போதைக்கு எடப்பாடி ரூட்லயே தொடர்கிறார் தங்கமணி. இதுதான் வேலுமணி டீமுக்கு ஷாக் ஆகிடுச்சு. மறுபடியும் டெல்லிக்கு மெசேஜ் போகுது. இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக சீக்ரெட்டாக பலரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்களா, அவங்க பக்கமும் தகவல்கள் போகுது. ஆக மொத்தத்துல பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைங்க அதிமுகவை சுற்றி. கோவையில் மாணவர் அணி போராட்டம், புது ரூட் எடுக்கும் உதயநிதி, மிரளும் மாஜிக்கல். கோவையில கல்லூரி மாணவர் திரு அமுதன் அவருடைய படுகொலை எல்லோரையும் அதிர வச்சிருக்குங்க. குறிப்பா போதை பொருட்களுடைய புழக்கம் இந்த மாவட்டத்துல கல்லூரிகள் பக்கத்துல, பெரும்பாலான கல்லூரிகள் பக்கத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் விமர்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இது ரெண்டு டீமுக்கு இடையிலான கோஷ்டி பூசல்னு அவரு பேசியிருந்தாரு சட்டமன்றத்திலேயே. இதற்கு எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையாக எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. போதை புழக்கம் அந்த பொருட்களை விநியோகம் பண்ணதை காட்டி கொடுத்ததால தான் இவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்களே அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் களமாட தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் ஆகஸ்ட் 14 இந்த வெள்ளிக்கிழமை திமுக மாணவர் அணியினர் அங்க கோவை மாவட்டத்துல ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு இருந்தாங்க. தாவேக அரசாங்கத்தை கண்டித்து, காவல்துறையினரை கண்டித்து. முக்கியமா கடந்த 20 நாட்கள்ல கிட்டத்தட்ட 3 பேர் கோவையில படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இங்க நிறைய அளவுல போதைப் பொருட்களுடைய புழக்கமும் அதிகமா இருக்கு, இளைய சமூகத்தினரை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கடுமையாக போராட்டங்களை ஈடுபட்டு இருந்தாங்க. இதுல அவங்களுடைய செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் அவர்கள் பேசுறப்ப, நாங்க போராட்டம் அறிவிச்ச உடனேயே எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேரை கைது செஞ்சிருக்காங்க, இதுவே எங்களுக்கான வெற்றி தான், விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும். இன்னொரு பக்கம் காவல்துறைய கையில வச்சிருக்காரு சிஎம், ஆனா கல்வித்துறை அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இதுல எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மாணவ பிரச்சனைகள், இளைஞர் பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை கையில் எடுத்து தீவிரமா களமாடணும். அதன் மூலமாக அதாவது இளைஞர்களுடைய ஓட்டுகளை வாங்கி தான் தாவேக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓட்டுகள்லயே பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து தீவிரமா களமாட தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில தான் மாணவர் அணியும் இனி வருங்காலங்களில் இளைஞர் அணியினரும் தீவிரமா களமிறங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பள்ளி கல்லூரிகள் சுற்றிய இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம், இதற்கு எதிரான ஒரு ஆக்ஷன் டீமையே உருவாக்குறாங்க திமுகவுல இருந்து. அவங்க எங்கெங்கெல்லாம் இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து அதை தொடர்ந்து தலைமைக்கு சொல்லுவாங்க. அவங்க அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்லாம் உள்ள இருந்து தகவல்கள்
வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெற்றோர்கள் கூட எங்களுக்காக நீதியை பெற்றுத்தரணும், சப்போர்ட்டிவா இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னும் அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல உள்ளரசியல் பார்த்தோம்னா சீனியர்கள் பெருசா சரியா செயல்படுறதில்ல. முக்கியமா பெரும்பாலான மாஜி மினிஸ்டர் சட்டமன்றத்துல கூட சரியா அவங்க மக்கள் குரலை அதாவது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவரையே கடுப்பாக்கி இருக்கு. கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. இப்ப ஆகஸ்ட் 22 செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கு திமுகவில். சில பல ஆக்ஷன்களுக்கான அச்சாரம் அங்க போடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான முன்னோட்டமாகவும் மாணவர் அணியினருடைய இந்த போராட்டத்தை பார்க்கலாம். சோ மிரண்டு கொண்டு இருக்கிறார்கள் திமுக மாஜிக்கல் அப்படின்னு உடன்பிறப்புகள் மத்தியிலிருந்து தகவல்கள் வருதுங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. பல்வேறு இளைய சமூகத்தினரும் பல்வேறு தலைவர்களும் ரத்தம் சிந்தி போராடி பெற்று தந்தது தான் நம்முடைய சுதந்திரம்ங்க. ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய திருநாட்டுடைய சுதந்திர தினம்ங்க. அந்த வகையில போதை புழக்கம் இல்லாத இளைய தலைமுறையினரை உருவாக்கவும் அவங்களுக்கான ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கவும் சாதி பேதமற்ற ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கவும் இந்த சுதந்திர தினத்திலும் நம்ம எல்லோருமே உறுதி எடுத்துப்போம். நம்முடைய உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனல் சார்பாக அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.